பிரான்ஸ்ல டெக்கர் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கலைஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பேஷண்ட்ஸ பாக்குறதுக்கு ஒரு விசிட்டர் வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர்ற விசிட்டர் யாருன்னா ஒரு 15 வயசான குதிரை. அது பேரு பியோ. அந்த குதிரைக்கு நார்மலான மனசு கிடையாது, மனுஷங்களையும் காட்டிலும் அதை விட நல்ல மனசு. அந்த குதிரைய ஹீல் பண்றதுக்காக ட்ரெயின் பண்ண குதிரை இல்ல, ஆனாலும் அந்த குதிரைக்கு ஹீலிங் நல்லாவே தெரியும். பியோக்கு பெயின், சாட்னஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மனுஷங்க அனுபவிக்கிற வலிகள் எல்லாத்தையும் உணர முடியும். டாக்டர் சொல்ல மாட்டாங்க பியோட்ட நீ அந்த பேஷண்ட பார்க்கணும் இல்ல இந்த பேஷண்ட பார்க்கணும். பியோ தான் சூஸ் பண்ணும். ஹாஸ்பிட்டல் உள்ள ஹால்வேல மெதுவா நடந்து வரும். எந்த பேஷண்ட பார்க்கணும்னு விரும்பிச்சோ அந்த ரூமுக்கு வெளியே நின்னுட்டு அந்த டோரை காலால மெதுவா தட்டும். இதுதான் பியோட செய்யிங்ல நான் இங்க இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி. ரொம்ப முடியாத பேஷண்ட்ஸ் அவங்க கடைசி காலத்துல பியோ உள்ள வந்துருச்சுன்னா அவங்க அளவுக்கு மீறின சந்தோஷப்படுவாங்க. சில பேர் அளவே செஞ்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் சில பேர் பியோ காதுல தேங்க்யூ பியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. பியோ உள்ள வந்த அந்த மொமெண்ட்ல அவங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மனசு எல்லாம் சாஃப்ட் ஆயிரும். அவங்க அவங்களோட பாரம், அவங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் விங்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஏஞ்சல்ஸ்ல ஒண்ணுதான் நம்ம பியோ.